உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் பத்திரமாக மீட்பு. தனி விமானம் மூலம் சென்னை அழைத்து வர தமிழக அரசு ஏற்பாடு. உத்தராகண்டில் மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு தமிழர்கள் உருக்கத்துடன் நன்றி. ஓஹோ, சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். சரி, தைரியமா இருங்க. ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுனேன்னு. எல்லாம் நாங்கள் தொடர்பு இருக்காங்க. அங்கே இருக்க கலெக்டர் சரிம்மா, சரிம்மா. நான் தைரியமா இருக்கேன். ரைட்டுமா. வணக்கம் 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 வணக்கம். முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் அறிவிப்பு. பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமானது ஒன்றிய பாஜக அரசு என்று கெஜ்ரிவால் விமர்சனம். ஆட்சியில் அதிகாரம் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை யாரையும் மிரட்டுவதற்காக எழுப்பும் குரல் அல்ல என்று திருமாவளவன் விளக்கம். தமிழக மீனவர்களை மொட்டையடித்து அவமரியாதை செய்யும் அதிகாரத்தை இலங்கை அரசுக்கு யார் கொடுத்தது என ராமதாஸ் கேள்வி. பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இத்தகைய அவமதிப்பு நிகழ்த்தப்பட்டிருந்தால் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்குமா என கண்டனம். சென்னையில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். தண்டையார்பேட்டை அருகே விநாயகருக்கு தேங்காய் உடைத்து இஸ்லாமியர்கள் பூஜை. தொடர் விடுமுறையால் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பாரம்பரிய செண்டை மேள இசையுடன் திருச்சூரில் களை கட்டிய விழா. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.